இருட்டு, எங்கும் சூழ்ந்த பயங்கரமான இருட்டு. ஒரு அசைவு, ஒரு சத்தம் கூட இல்லாத நிசப்தம். இந்த நிசப்தம் ஒரு பயங்கரமான ரகசியத்தை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு உண்மை நிகழ்வு. நம்ப முடியாத, விவரிக்க முடியாத ஒரு இரவின் கதை. பாகம் 1. தனிமை நிறைந்த வீடு. சென்னைக்கு வடக்கே மக்கள் நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு பகுதியில் அமைந்திருந்தது அந்த பழைய பங்களா. சுற்றிலும் மரங்கள், அடர்ந்த புதர்கள், பகலிலேயே ஒருவித நிசப்தம் சூழ்ந்திருக்கும் இடம் அது. அந்த வீட்டை ஒரு வங்கியில் பணிபுரியும் அர்ஜுன், அவனுடைய மனைவி பிரியா மற்றும் 5 வயது மகள் நிலாவுடன் சில மாதங்களுக்கு முன் வாடகைக்கு எடுத்திருந்தான். அர்ஜுனின் வேலை காரணமாக அவன் அடிக்கடி வெளியூர் செல்ல நேரிடும். இந்த முறையும் அப்படித்தான். ஒரு முக்கியமான ப்ராஜெக்டுக்காக அவன் 3 நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. புறப்படும் முன் பிரியா சற்று தயங்கினாள். பிரியா சற்று தயக்கத்துடன், அர்ஜுன், நீங்க இல்லாம இந்த பெரிய வீட்ல தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு. நிலாவும் சின்ன பொண்ணு. அர்ஜுன் சற்று சிரித்து, என்ன பிரியா இது? இந்த வீட்டுல என்ன இருக்கு பயப்பட? நம்ம வீட்டுக்குள்ளதான இருக்க போறோம். பக்கத்து வீட்டுல சங்கர் அண்ணா இருக்கிறாரு. தேவைப்பட்டா கூப்பிடு. பிரியா, அதுவும் சரிதான். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அர்ஜுன் கிளம்பினான். அன்று இரவு நிலா வழக்கம் போல் சீக்கிரமாக தூங்கிவிட்டாள். பிரியா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று பிரியா தனக்குள்ளேயே, அப்பாடி, என்ன சத்தம் இது? காற்று அடிக்குதா? அவள் ஜன்னலை எட்டிப் பார்த்தாள். வெளியே மெல்லிய நிலவொளி. மரங்கள் அசைந்தன. ஆனால் கதவு திறக்கும் அளவுக்கு காற்று இல்லை. அவள் சற்று தயக்கத்துடன் முன் ஹாலை பார்த்தாள். பிரதான கதவு லேசாக திறந்திருந்தது. பிரியா, ஐயோ, அர்ஜுன் சரியா பூட்டலையா? அவள் மெதுவாக நடந்து சென்று கதவை மூடி தாழிட்டாள். பின்னர் படுக்கை அறைக்குச் சென்று படுக்க ஆயத்தமானாள். அவள் படுக்கையில் கண்மூடி படுத்ததும் எங்கிருந்தோ ஒரு மெல்லிய ஹம்மிங் சத்தம் கேட்டது. அது ஒரு தாலாட்டுப் பாடல் போல் இருந்தது, ஆனால் மிகவும் கரகரப்பான குரலில். பிரியா மனதில், என்னது இது? கனவா? பக்கத்து வீட்டுல யாராவது பாட்டு கேட்கிறாங்களா? சத்தம் தொடர்ந்தது. அது நிலாவின் அறை பக்கமிருந்து வருவதாக அவளுக்கு தோன்றியது. அவளுக்குள் ஒரு பயம் படர்ந்தது. நிலா தனியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக எழுந்து நிலாவின் அறை பக்கம் சென்றாள். நிலாவின் அறை கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே மெல்லிய நிலவொளி. நிலா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஹம்மிங் சத்தம் அவளை நெருங்க நெருங்க அதிகமாக கேட்டது. அது நிலாவின் கட்டிலுக்கு அடியிலிருந்து வருவதாக தோன்றியது. பிரியா பயத்துடன், யாரது? அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக குனிந்து கட்டிலுக்கு அடியை பார்த்தாள். அங்கே எதுவும் இல்லை. பிரியா திகைத்தாள். சத்தம் எங்கிருந்து வந்தது? அவளுக்கு உடல் நடுங்கியது. வேகமாக நிலாவின் அருகே சென்று அவளை அணைத்துக் கொண்டாள். நிலா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அந்த இரவு முழுவதும் பிரியாவுக்கு தூக்கம் வரவில்லை. பாகம் 2. விசித்திரமான சம்பவங்கள். அடுத்த நாள் காலை பிரியா மிகவும் களைப்பாக இருந்தாள். நிலா வழக்கம்போல் உற்சாகமாக எழுந்து டிவி பார்க்க ஆரம்பித்தாள். நிலா, அம்மா, நேத்து நைட் பாட்டு கேட்டுச்சா? பிரியா அதிர்ந்து போனாள். பிரியா, பாட்டா? என்ன பாட்டு நிலா? நிலா, ஒரு ஆண்டி பாடுனாங்க, அப்புறம் என்னோட பொம்மை விழுந்துச்சு. பிரியாவுக்கு ஒரு கணம் தலை சுற்றியது. நிலா பொம்மை விழுந்ததை பார்த்ததில்லை. கட்டிலுக்கு அடியில் எதுவும் இல்லை. நிலா எதை சொல்கிறாள்? பிரியா, நிலா, பொம்மை எதுவும் கீழே விழலையே, நீ கனவு கண்டிருப்ப. நிலா சிறு முரட்டுத்தனமாக, இல்லம்மா, நிஜமாவே ஒரு பாட்டு, ஆண்டி பாட்டு பாடுனாங்க. பிரியாவுக்கு இது நிலாவின் குழந்தைத்தனம் என ஒதுக்கித் தள்ள முடியவில்லை. முதல் நாள் இரவு நடந்த சம்பவங்கள் அவளை அச்சுறுத்தின. அந்த நாள் முழுவதும் பிரியாவுக்கு ஏதோ ஒரு பயம் உள்ளுக்குள் இருந்தது. மாலையில் நிலா தனது பொம்மைகளுடன் ஹாலில் விளையாடிக் கொண்டிருந்தாள். பிரியா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஹாலிலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. பிரியா ஓடிச் சென்று பார்த்தாள். நிலா பயந்து அழுது கொண்டிருந்தாள். ஹாலின் மூலையில் இருந்த பெரிய கண்ணாடி பீரோவின் கதவு திறந்து உள்ளிருந்த பழைய புகைப்பட ஆல்பங்கள் சிதறி கிடந்தன. பிரியா பதட்டத்துடன், நிலா, என்னாச்சு? எப்படி இது நடந்தது? நிலா அழுது கொண்டே, அம்மா, அங்க பாரு,
ஒரு ஆண்டி. நிலா தன் குட்டி விரலால் பீரோவை நோக்கி காட்டினாள். ஆனால் அங்கே யாரும் இல்லை. பிரியாவுக்கு இதைக் காண சகிக்கவில்லை. அவள் நிலாவை அணைத்துக் கொண்டாள். மெல்லிய முனகல் போன்ற ஒலி மெதுவாக உயர்ந்து பின்னர் குறைகிறது. அவள் நிலாவை அணைத்திருக்க பீரோவின் உள்ளே இருந்து ஒரு மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது. பிரியா பீதியடைந்தாள். அவள் வேகமாக நிலாவை படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். பிரியா பயத்தில் நடுங்கும் குரலில், நிலா, வெளியே வராதே, நான் போய் பார்க்கிறேன். நிலா அழுதபடி, வேண்டாம் அம்மா, பயமாயிருக்கு. பிரியாவுக்கு வேறு வழியில்லை. அவள் கையில் ஒரு கரண்டியை எடுத்துக்கொண்டு மெதுவாக ஹாலுக்கு வந்தாள். பீரோவின் கதவுகள் இன்னமும் திறந்துதான் இருந்தன. அவள் மிகவும் எச்சரிக்கையுடன் பீரோவுக்குள் எட்டி பார்த்தாள். கண்ணாடி அலமாரிகள், சில பழைய துணிகள், அவ்வளவுதான். எதுவும் இல்லை. ஆனால் அவளுக்கு ஒரு விசித்திரமான வாசனை அடித்தது. பழைய புதைந்த மண் வாசம். திடீரென்று பீரோவின் மேல் அலமாரியில் இருந்து ஒரு சிறிய காய்ந்த பூங்கொத்து கீழே விழுந்தது. அது பல வருடங்களுக்கு முன் காய்ந்த பூங்கொத்து போலிருந்தது. பிரியா அதை எடுக்க குனிந்தாள். சடன் சத்தம், பூங்கொத்து விழுவது, பின்னர் ஒரு மெல்லிய சிரிப்பு ஒலி, மிக மிக குறைவான ஒலி, உடனடியாக நின்றுவிடுகிறது. அந்த நொடி பீரோவின் கண்ணாடியில் ஒரு மங்கலான உருவம் தெரிந்து மறைந்தது. ஒரு பெண்ணின் உருவம். முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் கண்கள் மிகவும் ஆழமாக, பயங்கரமாக இருந்தன. பிரியா அதிர்ந்து பின்னால் விழுந்தாள். அவளுக்கு தலை சுற்றியது. என்ன நடக்கிறது இங்கு? ஒருவேளைதான் கனவு காண்கிறோமா? அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டதா? பாகம் 3. ரகசியத்தின் திறவு. பழைய பேப்பர்கள் புரளும் சத்தம், தூசி படிந்த அறையின் ஒலி. பிரியாவுக்கு அந்த வீட்டில் இருப்பது நரகமாக தோன்றியது. அர்ஜுனை அழைக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு போன் செய்தால் அவன் நம்புவானா? அல்லது அவளை பைத்தியம் என்று நினைப்பானா? அவள் படுக்கை அறைக்கு திரும்பி நிலாவை சமாதானப்படுத்தினாள். நிலா தூங்கிய பிறகு பிரியாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த வீட்டின் பழைய ஆல்பங்கள், ஒருவேளை அதில் ஏதாவது துப்பு இருக்குமோ? அவள் மீண்டும் ஹாலுக்குச் சென்று சிதறிக் கிடந்த ஆல்பங்களை எடுத்து புரட்ட ஆரம்பித்தாள். முதல் ஆல்பம் முழுவதும் பழைய குடும்ப புகைப்படங்கள், சிரித்த முகங்கள், பண்டிகை கொண்டாட்டங்கள். இரண்டாவது ஆல்பம், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கருப்பு வெள்ளை புகைப்படங்கள், வீட்டின் பழைய தோற்றம், பழைய காலத்து உடைகள். ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தில் அவள் கண் நின்றது. ஒரு இளம் பெண், அதே ஹால், அதே பீரோ முன் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களில் ஒருவித சோகம் படர்ந்திருந்தது. அந்த பெண்ணின் பெயர் கீழே எழுதப்பட்டிருந்தது, காவ்யா. அடுத்தடுத்த பக்கங்களை புரட்டினாள். காவ்யாவின் திருமண புகைப்படம், அவள் கணவனுடன், பின்னர் ஒரு குழந்தை. அந்த குழந்தையின் பெயர் நிலா. பிரியாவுக்கு ஒரு கணம் மூளை குழம்பியது. நிலா? தன் மகளின் பெயர். அடுத்த புகைப்படம், காவ்யா, அவள் கணவன், குழந்தை, மூவரும் ஒரே புகைப்படத்தில். ஆனால் அடுத்தடுத்த பக்கங்கள் காலியாக இருந்தன. திடீரென்று ஒரு காகிதத் துண்டு ஆல்பத்தின் நடுவிலிருந்து கீழே விழுந்தது. அது ஒரு பழைய கடிதம். பிரியா அதை எடுத்து படித்தாள். கடிதம் படிக்கும் குரல் மெல்லிய, வருத்தம் நிறைந்த தொனியில். கடிதத்தின் குரல், என் அருமை கணவருக்கு, நான் உங்களை விட்டுப் பிரிகிறேன். எங்கள் மகளை காப்பாற்ற எனக்கு வேறு வழியில்லை. இந்த வீட்டில் இருக்கும் துயரம் அவளையும் பீடிக்க நான் விரும்பவில்லை. அவளை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவள் நினைவுகள் என்னுள் வாழும். காவ்யா. பிரியாவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த வீடு, இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒருவேளை காவ்யா இங்குதான் இறந்திருப்பாளோ, அல்லது காணாமல் போயிருப்பாளோ? நிலா பார்த்த உருவம் காவ்யாவினுடையதா? அவள் வேகமாக அந்த பீரோவை நெருங்கினாள். அதற்குள் என்ன இருக்கிறது? பீரோவின் அடிப்பாகத்தில் ஒரு சிறு அறையை போன்ற அமைப்பு இருப்பதை கவனித்தாள். அவள் அதை திறக்க முயன்றாள். அது பூட்டப்பட்டிருந்தது. அந்த பீரோ அவளுக்குள் ஒரு பயங்கரமான புதிரை ஒளித்து வைத்திருந்தது. திடீரென்று நிலாவின் அறையிலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. நிலா அலறல். அம்மா! பிரியாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் நிலாவை நோக்கி ஓடினாள். பாகம் 4. பேரழிவு மற்றும் உண்மை. வேகமான காலடி சத்தம், மூச்சு வாங்கும் ஒலி. பிரியா நிலாவின் அறைக்கு ஓடினாள். நிலா கட்டிலுக்கு அடியில் பதுங்கிக் கொண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள்.
அறையில் ஒரு பயங்கரமான குளிர்ச்சி பரவியிருந்தது. பிரியா பதட்டத்துடன், நிலா, என்னாச்சு? ஏன் கத்துற? நிலா அழுது கொண்டே, அம்மா, அவங்க அவங்க வந்துட்டாங்க. என்னோட பொம்மை விளையாடுறாங்க. பிரியா நிலா காட்டிய திசையை பார்த்தாள். நிலாவின் கட்டிலின் அருகில் ஒரு பொம்மை தானாகவே அசைந்து கொண்டிருந்தது. பிரியாவுக்கு உடல் முழுவதும் நடுக்கம் எடுத்தது. இது வெறும் கற்பனை அல்ல. மெல்லிய சோகமான குரல் பின்னணியில், மிக மிக குறைவான ஒலியில், என்னால எங்க நிலாவை பார்க்க முடியல, என் குழந்தையை, அவ எங்கேயோ இருக்கா. பிரியாவுக்கு அந்த குரல் காவ்யாவுடையது என்று தோன்றியது. ஆனால் அது எங்கிருந்து வந்தது? அந்த வீட்டின் கதைகள் அவளை சூழ்ந்தன. திடீரென்று ஹாலில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. ஒரு கண்ணாடி உடையும் சத்தம். பிரியா என்ன செய்வதென்று தெரியாமல் நிலாவை பற்றி கொண்டாள். பிரியா மனதில், இது காவ்யாவின் ஆவிதான். அவள் ஏதோ சொல்ல வருகிறாள். நிலாவை அவளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆனால் எப்படி? அவள் மீண்டும் ஹாலுக்கு ஓடினாள். பீரோவின் கண்ணாடி கதவு உடைந்து சிதறி கிடந்தது. பீரோவின் கீழ் இருந்த ரகசிய அறை இப்போது திறந்திருந்தது. பிரியாவுக்கு ஒரு கணம் மூச்சு நின்றுவிட்டது. அந்த அறைக்குள் திடீர் மரண அமைதி. பின்னர் ஒரு குரூரமான கரகரப்பான சிரிப்பு ஒலி மிக குறைவான ஒலியில் ஆரம்பித்து மெதுவாக உயர்கிறது. ஒரு சிறிய, மிகவும் காய்ந்து போன எலும்புக்கூடு கிடந்தது. அது ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு. அதன் அருகே ஒரு பழைய காய்ந்து போன பொம்மை கிடந்தது. நிலா விளையாடிய அதே பொம்மை. பிரியாவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. காவ்யாவின் குழந்தை நிலா இந்த வீட்டிற்குள்ளேயே புதைக்கப்பட்டிருக்கிறாள். அவள் அங்கே நின்று கொண்டிருந்த போது ஒரு குளிர்காற்று அவளைச் சூழ்ந்தது. அந்த எலும்புக்கூட்டிலிருந்து ஒரு மங்கலான ஒளி மேலே எழுந்தது. அது ஒரு குழந்தையின் உருவமாக மாறியது. மங்கலான அந்த உருவம் காவ்யாவை நோக்கி நீட்டியது. பின்னணியில் சோகமான அமைதியான பாடல், தாலாட்டு பாடல் போல. குரல்: காவ்யா சோகமாக, மெல்லியதாக, என்னோட நிலா, என் குழந்தை, இவன் என் குழந்தையை கொன்னு இங்கே புதைச்சிட்டான். நான் என் நிலாவை காப்பாத்த வந்தேன். ஆனா அவன், என் கணவன், எனக்கு தெரியல. பிரியாவுக்கு எல்லாம் புரிந்தது. காவ்யாவின் கணவன் அவளுடைய சொந்த மகளை கொன்று பீரோவில் புதைத்திருக்கிறான். காவ்யா அதை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறி அவளும் இறந்துவிட்டாள். அவளுடைய ஆவி தன் குழந்தையை காப்பாற்ற இந்த வீட்டிலேயே அலைந்து கொண்டிருக்கிறது. காவ்யா கோபமாக, ஆனால் பலவீனமாக, இவன் என் குழந்தையை, இவன். மெல்லிய சிரிப்பு ஒலி இப்போது கொஞ்சம் தெளிவாக, ஒரு ஆணின் சிரிப்பு போல. பிரியாவுக்கு ஒரு கணம் அதிர்ச்சி. திடீரென்று அர்ஜுனின் குரல் அவள் காதுகளில் ஒலித்தது. அவன் போனில் பேசிக் கொண்டிருந்தான். அர்ஜுன் போனில் சாதாரணமாக, ஆமாம், அந்த வீட்டை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் தான் அந்த ஒப்பந்தத்தை வாங்கினேன். உள்ளேயே புதைச்சிட்டேன். யாருக்கும் தெரியாது. அர்ஜுன், அவன் இந்த வீட்டை பற்றி அறிந்திருக்கிறான். ஒருவேளை அவன்தான் அந்த குடும்பத்தின் வாரிசா அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவனா? பிரியாவுக்கு அதிர்ச்சி. அர்ஜுன் நேர்மையானவன் என்று நினைத்தாள். ஆனால் அவனும் இந்த ரகசியத்தில் ஒரு பகுதியா? அவன் எப்படி அந்த எலும்புக்கூட்டையும் பொம்மையையும் கண்டுகொள்ளாமல் இருந்தான்? சடன் சத்தம், தொலைபேசி துண்டிக்கப்படும் ஒலி. பின்னணியில் ஒரு பயங்கரமான தீய சிரிப்பு ஒலி. ஒரு ஆணின் குரல். அவன் முகத்தில் ஒருவித குரூரமான புன்னகை. அர்ஜுன் குரூரமாக, பிரியா, நான் வந்துட்டேன். என்னாச்சு இங்க? ஏன் இந்த சத்தம்? பிரியா பயத்தில் பின்வாங்கினாள். அவள் கையில் இருந்த கடிதத்தையும் ஆல்பத்தையும் அவன் பார்த்தான். அவன் முகம் வெளிரியது. அர்ஜுன் குரல் மாற்றி கோபமாக, இந்த குப்பையெல்லாம் ஏன் எடுத்து வச்சிருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் கடிதத்தை பறிக்க முயன்றான். பிரியாவுக்கு இப்போது எல்லாம் தெளிவாகியது. அர்ஜுன், அவன்தான் அந்த கொலையாளியின் வாரிசு. அல்லது அர்ஜுனின் குடும்பம் இந்த பயங்கரமான ரகசியத்தை மறைத்திருக்கிறார்கள். நிலாவின் பெயர். இது ஒரு தற்செயல் இல்லை. இது ஒரு சதி. காவ்யாவின் ஆவி இப்போது மிகவும் கோபமாக அந்த குறும்பு சிரிப்புடன் அர்ஜுனை நோக்கி பார்த்தது. குழந்தையின் எலும்புக்கூடு இருந்த இடத்திலிருந்து ஒரு பயங்கரமான குளிர்ச்சி கிளம்பியது.
இசை உச்சத்தை அடைகிறது. திகிலூட்டும் பயங்கரமான ஒலி. பிரியா அலறல். நிலா ஓடு! காவ்யாவின் ஆவி திடீரென அர்ஜுனை நோக்கி பாய்ந்தது. அர்ஜுன் பயத்தில் அலறினான். அர்ஜுனின் பயங்கரமான அலறல், பொருட்களை தள்ளும் சத்தம். பின்னணியில் காவ்யாவின் கோபமான சிரிப்பு. பின்னர் சத்தம் மெதுவாக குறைகிறது. நிலா அறையிலிருந்து அலறிக்கொண்டு பிரியாவின் கையை பற்றிக் கொண்டாள். பிரியா நிலாவுடன் வேகமாக வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். வேகமாக ஓடும் காலடி சத்தம், மூச்சு வாங்கும் ஒலி. அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியதும் வீட்டின் கதவுகள் தானாகவே மூடிக்கொண்டன. உள்ளே இருந்து அர்ஜுனின் அலறல் சத்தம் மங்கலாக கேட்டது. சத்தம் முழுவதுமாக நின்று ஒரு பயங்கரமான நிசப்தம் சூழ்ந்து கொள்கிறது. அந்த இரவுக்குப் பிறகு அந்த வீட்டின் கதவுகள் நிரந்தரமாக மூடிக்கொண்டன. யாரும் உள்ளே நுழையவில்லை. அர்ஜுன் என்ன ஆனான் என்று யாருக்கும் தெரியவில்லை. பிரியா தன் மகள் நிலாவுடன் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றாள். சில கதைகள் முடிவே இல்லாமல் இருக்கும். சில உண்மைகள் இருட்டிற்குள் புதைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இருட்டிலும் ஒரு பலம் இருக்கும். நீதி தேடும் ஒரு ஆவியின் பலம். விடியாத அந்த இரவின் ரகசியம் இன்றும் அந்த பழைய பங்களாவில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லது பழிவாங்கும் தாகத்துடன் காத்திருக்கிறதா?